ரோபோ அவருக்கு மஞ்சக்காமாலை வர முக்கிய காரணமே இதுதானா? அவர் கடைசி நொடியில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ரோபோ சங்கர் அவருக்கு உடல்நிலை ரொம்பவே முடியாம இருந்திருக்கு. சொல்ல போனா அவரு மஞ்சக்காமாலைக்காக சிகிச்சை எடுத்துமே உடம்ப பாத்துக்காம விட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டு நிறைய பேர் அவரு ரொம்ப குடிச்சாரு அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. அந்த வகையில ரோபோ சங்கர் அவருக்கு உண்மையாலுமே நடந்தது. அவர் கிட்டத்தட்ட அவருடைய உடல்ல 1000 முறைக்கு மேல இந்த ஸ்டீல் பெயிண்ட் எல்லாம் பூசிக்கிட்டு நிறைய மேடை ஏறி இருக்காராம். அப்பவே அவருக்கு தோல் பாதிப்பு ஏற்பட்டு மஞ்சக்காமாலை நோய் வந்துருச்சாம். மஞ்சக்காமாலை பிரச்சனையால ரொம்பவே துடிச்சு போயிருக்காரு. அப்பெல்லாம் அதை அவரு கண்டுக்காம விட்டுட்டாரு பெருசா. இப்ப அவரு இந்த குடிப்பழக்கம் சேர்ந்ததுமே அது ரொம்ப பெருசாயிருச்சாம். அதுக்கப்புறம் அவரு சிகிச்சையெல்லாம் எடுத்துமே அவரோட உடம்பு அவரால் பழையபடி கொண்டு வரவே முடியலையாம். ரொம்ப அதனால வலி வேதனை எல்லாம் பட்டு அதுல இருந்து மீண்டு வர ரொம்ப சிரமப்பட்டு இருக்காராம். சொல்ல போனா இந்த 46 வயசுல இப்படி ஒரு மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு வேதனையை கொடுத்திருக்க அவங்க குடும்பத்துக்கும். இது ரொம்பவே கொடுமையான விஷயம். தயவு செஞ்சு உடம்பை எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அவரு பேசின இந்த வீடியோவையே பதிவிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் குடும்பத்துக்கு ஆறுதலை சொல்லிக்கலாம்.